ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எதிர்பார்த்தது, ரொம்ப எதிர்பார்த்தது ஞாபகம் வந்துச்சுங்களா? ரிசல்ட். ஓகேவா? ரிசல்ட் இன்னைக்கு மே 4. இன்னும் மணி 8 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்றத இந்த vlog ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் சொல்ற வாழ்க்கை கீழபடி ஏடிஎம்கே 44 முன்னிலை, டிஎம்கே 39, தாவேகா 35. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது மட்டும் உறுதியா தெரியுது. பார்ப்போம் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட முடிவுகளை. நிச்சயம் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை 2ஆம் சுற்று வாக்குல எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 3ஆம் கட்ட தேர்தல் முடிவு. அதிமுக 76, திமுக 56, தமிழக வெற்றி கழகம் 98. ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்டது. நான் 4ஆம் கட்ட தேர்தல் முடிவுகளை வரேன். கண்டிப்பா இதே எனக்கு தெரிஞ்சு ஆகலாம். 3, 4 மட்டும் எப்பவுமே கொஞ்சம் குழப்பம். எனக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன படுதுன்னா, ரிசல்ட் வரட்டும் அப்ப சொல்றேன். அரசியல் மாற்றம் நடக்குது, அது உறுதியாச்சு. ஆனா இந்த அரசியல் மாற்றம் விஜய் சாரோட ரசிகரால மட்டும் மாறுச்சுன்னு நினைச்சா அது தப்பு. தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் வரணும்னு பல கோடி பேர்ல இருந்தாங்க. அவங்களோட எண்ணங்கள் தான் இங்க ஜெயிச்சிருக்கு. 3ஆவது அணி கண்டிப்பா வரணும்னு கிட்டத்தட்ட கேப்டன்ல இருந்து அதுக்கு முன்ன இருந்த கட்சிகள் எல்லாருமே சேர்ந்துதான் போராடினாங்க. அப்பெல்லாம் வராம இப்ப ஏன் வந்தாங்கன்னா, 3ஆவது அணி உருவாச்சுன்னா அன்னைக்கு இதுக்கான விளக்கம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் தனியா ஒரு தனி வீடியோவா போடுறேன். இது எதனால மாற்றம் ஏற்பட்டதுன்றதான வீடியோவை நான் தனி வீடியோவா போடுறேன். இது இந்த அரசியல் மாற்றம் மக்களோட தீர்ப்பு. ஒண்ணு மட்டும் நிஜம், இன்னும் மக்களாட்சி தான் நடக்குதுன்னு. மகிழ்ச்சியான செய்தியோட 3ஆவது கட்டம் 4ஆவது கட்ட தேர்தல் முடிவு வந்துச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பெருசா மாறப்போறது கிடையாது. கண்டிப்பா விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆக போறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழகம் வெற்றி கழகம் 107 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? 107 இடத்துல. இந்த வெற்றியை நான் எப்படி பாக்குறேன்னா, மாற்றத்துக்கான அரசியல் மக்கள் மனசுல பட்டுருக்கு. நான் ஓட்டு போற அன்னைக்கு அதுதான் சொன்னேன். மாற்றம் ஏற்படணும்னா 100% வாக்குப்பதிவு வரணும். இந்த வாட்டி இதுக்கு முன்ன இருந்ததை விட அதிகமான வாக்குப்பதிவு ஏற்பட்டது. அதே போல இந்த வெற்றியை விஜய் சார் எப்படி பார்ப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு யோசிக்க முடியுது. பட் ஆனா இந்த வெற்றிக்கு காரணம் அவர் ரசிகர் மட்டும்தான் அவர் நினைச்சா அதுதான் அவரோட தோல்வியா இருக்கும். இந்த வெற்றிக்கு காரணம் தமிழக மக்கள் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் வரணும்னு என்னதுனால மட்டும் தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு ஒரு நல்ல தலைவரா விஜய் இருப்பாருன்னு அவங்க நம்பியிருக்காங்க, மக்கள் நம்பியிருக்காங்க, நானும் நம்பியிருக்கேன். கண்டிப்பா அவர் நல்லது செய்வாரு, நல்லாட்சி நடத்துவாருன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க, நல்லதே நடக்கும். ஜெய் ஹிந்த்.